லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது உதயம் திரையரங்கம் காம்ப்ளெக்ஸ். இந்த தியேட்டர் மூடப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் சனா விளக்குகிறார், பார்க்கலாம். அசோக் நகரோடைய மிகப்பெரிய அடையாளம் அசோக் பில்லர். இதை தாண்டி மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கண்டிப்பா உதயம் தியேட்டர் தான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக உதயம் தியேட்டர் இந்த ஏரியால ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு வருது. இப்போ கூட உதயம் தியேட்டர்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன லால் சலாம் மற்றும் சைரன் படங்கள் கூட ஓடிட்டு இருக்கு. உதயம் தியேட்டர் ஆனா தற்போது மூடப்பட போகுது அப்படிங்கிற செய்தி தான் சோசியல் மீடியால தீயா பரவிட்டு வருது. சோ உண்மையாவே உதயம் தியேட்டர் இப்ப மூட போறாங்களா? இதோடைய பின்னணி என்ன? இத பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம். உதயம் தியேட்டரை அன்றைக்கு அதிமுகவின் அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசு அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். உதயம் தியேட்டரோட தன்னுடைய அனுபவத்தை அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டார். உதயம் தியேட்டர் இந்த காம்ப்ளெக்ஸ் 3-4 தியேட்டர் சேர்ந்தது. அப்போது அந்த பகுதியில் அண்ணா நகர், கே நகர், இந்த பக்கம்லாம் தாண்டி வந்தீங்கன்னா கிண்டி வரைக்கும் அந்த ஏரியாக்களில் இருக்க ஒரு பெரிய மேஜர் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். அது நிறையா படம் பார்த்துருக்கேன், ஒன்றும் இல்லை. ஆரம்பித்த காலத்துலேருந்து அப்போ நிறையா படம் பார்ப்பேன். நான் அப்போ ஒரு காலகட்டத்தில் படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணேன். பல்வேறு கட்டங்களில் அங்கே போக வேண்டிய, படம் பார்க்க வேண்டிய நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்குது. குடும்பத்தாரோட நான் தான் சொல்கிறேன், அவங்களுடைய ரிசப்ஷன், மரியாதை, அன்பு, கவனிப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1983 இந்த தேட்டர் திறந்ததுலேருந்து பல படங்கள் இங்கே பார்த்துருக்கேன். இந்த தேட்டரில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் முக்கிய கதாநாயகர்கள் நடித்த படங்களை இங்கே பார்த்துருக்கேன். இன்றைக்கி லால் சலாம் படம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நேற்று மற்றும் முந்தா நாள் புதிய தலைமுறையில் இந்த தேட்டரை இடிக்க போகிறதா ஒரு கருத்து பதியப்பட்டது. ஆகவே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்து உடனே இந்த தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல இன்னும் படம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. நாங்க இன்னும் மூடுற ஒரு ஐடியாவுக்கே வரல அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சது வரைக்கும் தியேட்டர் தரப்புல இருந்து பதில் சொல்றாங்க. 80களில் ரஜினி நடித்த சிவப்பு சூரியன் படம் தான் முதல் முறையா உதயம் தியேட்டர்ல ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரஜினி, கமல், விஜய், அஜித்னு நிறைய பெரிய ஹீரோக்கள் இந்த தியேட்டர் மூலமாவே வளர்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய முதல் காட்சியின் போது இந்த தியேட்டரோடைய வருகை செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க. இப்போ உதயம் தியேட்டர் மூடப்படுறதுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய சினிமா ரசிகர்கள் தங்களுடைய கருத்தையும் பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. முக்கியமான பதிவா வைரமுத்து அவர்கள் தன்னுடைய கருத்தையும் நேற்று சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் சனா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.